இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 14ஆம் அதிகாரம் பல சர்ச்சைக்குரிய விஷயங்களில் ஒற்றுமை, அன்பு, நியாயமற்ற தன்மை, தனிப்பட்ட சுதந்திரங்கள் இவை அனைத்தையும் விட மற்றவருடைய ஆன்மீக வாழ்வை முன்னுரிமைப்படுத்த வேண்டும் என்பதை குறித்தும், ஆண்டவருடைய ராஜ்யமானது நீதி, அமைதி, பரிசுத்தம், மகிழ்ச்சியை குறித்தது என்பதை குறித்து தெளிவுபடுத்துகின்றது. ஆகவே நாம் சாப்பிடுவதை குறித்தோ, எந்த நாட்களை முக்கியப்படுத்தி பரிசுத்தமாக்குவதை குறித்தோ, அல்லது வெளிப்புறமான எந்த சட்டதிட்டங்களை குறித்தோ நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த அதிகாரத்தை 5 பகுதிகளாக பிரித்து நாம் தியானிக்கலாம். முதலாம் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் விசுவாசத்தில் பலவீனமானவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், 2ஆம் பகுதி 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் கர்த்தருக்கு முன்பாக தனிப்பட்ட மனிதர்களுடைய நம்பிக்கைகளை நாம் மதிக்க வேண்டும் என்பதை குறித்தும், 3வது பகுதி 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனைவருக்கும் அவர் இறைவன், நாம் அனைவரும் அவருக்கு கணக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை குறித்தும், 4வது பகுதி 13ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் மற்றவர்களை தடுமாற செய்யக்கூடாது, அவருடைய சுதந்திரத்தை விட அவர்களை நேசிக்க முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை குறித்தும், 5வது பகுதியாய் 22ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில் நம்முடைய நம்பிக்கையை விசுவாசத்திலே உறுதியாய் செயல்பட வேண்டும் என்பதை குறித்தும் கற்றுக்கொள்ளுகின்றோம். முதலாம் வசனத்திலே, விசுவாசத்தில் பலவீனமுள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமலும் இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்திலே பலர் பல விதங்களிலே, பல ஸ்டேஜஸ், பல நிலைமைகளிலே இருக்கலாம். ஆனால் அவர்களை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். விசேஷமாய் சாப்பிடுவதை குறித்து இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான், பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். எந்த பதார்த்தத்தையும் என்று நாம் பார்க்கும்போது, ரோமாபுரியில் அநேக விசுவாசிகள் ஒரு முக்கியமான விஷயத்திலே பிரிந்திருந்தார்கள். சிலர் காய்கறிகளை மாத்திரம் சாப்பிட்டார்கள். காரணம், அன்று அவர்களுடைய சந்தை வெளிகளிலே கிடைத்த அநேக விதமான இறைச்சிகள், மாமிசம் விக்கிரக ஆராதனைக்காரர்களாலே பலியிடப்பட்டு அதன் பின்பு கொண்டு வந்து மொத்தமாய் சந்தை வெளிகளிலே விற்கப்பட்டது. ஆகவே காய்கறிகளை மட்டும் அவர்கள் சாப்பிட்டார்கள். மற்றவர்கள் காய்கறிகளோடு மாமிசம் உட்பட எல்லா உணவுகளையும் உண்டு கொண்டிருந்தார்கள். ஆகவே சாப்பிடும் செயல் ஒழுக்கம் சம்பந்தமானது ஒன்று அல்ல. ஆனால் எதை சாப்பிடலாம் என்பதை பற்றி ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ஒரு மனப்பான்மை கொண்டவர்களாக மற்றவர்களை குற்றப்படுத்தாமல் வாழ வேண்டும். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்திலே இதை குறித்து விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் அதிகாரத்தின் 8 மற்றும் 9ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக மாட்டாது. எண்ணத்தினாலெனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனரை தடுக்கலாகாதபடிக்கு பாருங்கள். ஆகவே பலவீனமானவர்களை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதிலே தெளிவாயிருக்க வேண்டும். 3வது வசனத்திலே, புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக, புசியாதிருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக, தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே. நாம் புசித்தாலும் புசியாவிட்டாலும் ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். இதைத்தான் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தின் 31ஆம் வசனத்திலிருந்து 33 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொண்டார். அவருடைய மகிமைக்காக நாம் செய்ய வேண்டும். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி
அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் நடந்து கொள்ளுங்கள் என்று அறிவுரை சொல்லுகின்றார். 4வது வசனத்திலே, மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாரே. ஆகவே மற்றவர்களை குற்றவாளிகளாய் தீர்ப்பதற்கு நமக்கு அனுமதி ஆண்டவர் கொடுக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவாகிய இரட்சகர் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே இதை நமக்கு அறிவுறுத்துகிறார். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஆகவே மற்றவர்களை குற்றவாளிகள் என்று நாம் தீர்க்காமல் வாழும்படியான வாழ்க்கையை ஆண்டவர் தந்திருக்கின்றார். 2ஆம் பகுதியாய் பிறருடைய நம்பிக்கைகளை நாம் மதித்து நடக்க அழைக்கப்பட்டோம். 5ஆம் வசனத்திலே, அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான். வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவனவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாயிருக்க கடவன். அன்பானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் இப்படி நாட்களை முக்கியப்படுத்துவதனாலே அல்லது முக்கியப்படுத்தாததினாலே பிரிந்திருக்கிறார்கள். பல பண்டிகைகளை கொண்டாடுகின்ற ஒரு சாரார் இருக்கின்றார்கள். ஓய்வு நாள் என்று இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடுகிற ஒரு சாரார் இருக்கின்றார்கள். அல்லது பழைய ஏற்பாட்டின்படி சனிக்கிழமைதான் ஓய்வு நாள் என்று கொண்டாடுகின்ற ஒரு சாரார் இருக்கின்றார்கள். இப்படி பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கும்போது நாம் ஒருவரையொருவர் குறை கூறாமல் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையே இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்றது. இதைத்தான் கொலோசியர் நிருபத்திலும் எழுதும்போது 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கும்போது, ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. மற்றவர்கள் நம்மை குற்றப்படுத்தும் அளவுக்கு நாம் நடந்து கொள்ள வேண்டாம் என்பதையே இந்த வசனங்கள் தெளிவு செய்கிறது. தொடர்ந்து 6வது வசனத்திலே, நாட்களை விசேஷித்து கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்து கொள்ளுகிறான். நாட்களை விசேஷித்து கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்து கொள்ளாதிருக்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். புசியாதிருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். ஆகவே நாம் எப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும் ஆண்டவருக்கு துதி, ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதற்கு நாம் காரணர்களாய் மாற வேண்டும். இதைத்தான் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் தொடர்ந்து 7வது வசனத்திலே, நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களே. நாம் வாழ்வது முழுமையாய் கர்த்தருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டோம் என்றால் இந்த சத்திய வசனங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறவர்களாக காணப்படுவோம். இதைத்தான் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20-21 விளக்கப்படுத்தி சொல்லும்போது, நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவாரென்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நாம் இந்த நம்பிக்கையோடு கூட மற்றவர்களையும் கிறிஸ்துவின் விசுவாசத்திலே வளருவதற்கு உதவி செய்வோமாக. 3வது பகுதியாய் நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்ற செய்தியை வேதத்திலே படிக்கின்றோம். 10வது வசனத்திலே, இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறதென்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறதென்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்போமே. ஆண்டவருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நின்று கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இதைத்தான் 12வது வசனத்திலே,
ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கொப்புவிப்பான் என்று சொல்லப்படுகின்றது. கணக்கொப்புவிக்கும் போது நம்முடைய நன்மைக்கும் தீமைக்கும் கணக்கொப்புவிப்போம், அதற்கான பிரதிபலனை பெற்றுக்கொள்ளுவோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆகவே கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே நியாய தீர்ப்பு நாளிலே நாம் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இதை எபிரேயருக்கு எழுதின நிருபத்தின் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம். சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆகவே கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கணக்கு ஒப்புவிப்பதற்கு தகுதியுடைய நன்மையான காரியங்களை நாம் செய்வோமாக. 4வது பகுதியாய், நம்முடைய சுதந்திரத்தை விட அன்பை முன்னுரிமைப்படுத்த வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. 13வது வசனத்தை வாசிக்கிறேன். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரையொருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கல்லையும் இடறற்கல்லையும் போடலாகாதென்று தீர்மானித்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்துவும் அவனுக்காக மரித்தாரே. ஆண்டவருடைய ராஜ்யமானது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்கு உரியது அல்ல. இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக இதை கற்றுத்தந்தார். யோவான் 18ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கொடாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடியிருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியது அல்ல என்று சொன்னார். ஆகவே இந்த உலகத்திற்குரியது அல்லாத தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேட அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய ராஜ்யமானது நீதி